அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இப்பொழுது பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் பாகிஸ்தான் இராணுவம் அவங்க மேலே அங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லையா, அந்த போராளிகளின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதில் நேற்று ஒரு நாளில் மட்டும் 67 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. இது இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான பரபரப்பு என்ன அப்படின்னாக்க, அங்கே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டத்தில் நிறைய பேர் நாங்கள் இந்தியாவோடு இணைய விரும்புகிறோம், நாங்கள் பாகிஸ்தான் கூட இருக்கவே விரும்பலை சாமி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடுறாங்க. இங்கே பல இடங்களில் இந்திய கொடிகளையும் அவங்க தாங்கிட்டு போராடுறதை பார்த்து பாகிஸ்தான் இராணுவம் பயங்கரமான வைத்தறிச்சலில் இருக்குதுங்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடங்கின இந்த போராட்டம் இப்பொழுது பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத் வரைக்கும் பரவிருச்சு. நேற்றைய தினம் இஸ்லாமாபாத்லையும் இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான போராட்டங்கள், ஊர்வலங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்க பார்த்துருக்குறோம். இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. பல மாதங்களாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராகவும் பயங்கரமான போராட்டங்கள் நடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பலூச்சிஸ்தான் ஆர்ம்டு ஸ்ட்ரகிளை நடத்தி வருது. பாகிஸ்தான் கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்கள் சுதந்திர நாடாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பலூச்சிஸ்தான் துப்பாக்கி ஏந்திய போராட்டத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தி வருது. அது மட்டுமல்ல, போன வாரம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பலூச்சிஸ்தான் இப்பொழுது சுதந்திர நாடு அப்படின்னு அவங்க அறிவிக்கவும் செய்தாங்க. அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியுடைய கண்ட்ரோலில் பலூச்சிஸ்தான் மாகாணத்துடைய 85% நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னும், அடுத்த சில நாட்களுக்குள்ள பலூச்சிஸ்தான் முழுமையையும் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடந்து முடிஞ்ச அந்த சூடு கூட ஆறலை. அதுக்குள்ளாக அங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் மேலே இருக்கிற கில்கித் பல்திஸ்தான் இருக்குது இல்லையா, அந்த பகுதிகளிலையும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுடைய அரசுக்கு எதிராகவும் பயங்கரமான போராட்டங்கள் வெடிச்சது நண்பர்களே. பல மாதங்களாக இந்த போராட்டங்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு தான் வருது. ஆனால் கடந்த ஒரு மாதமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டங்கள் ரொம்பவுமே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குது. பயங்கரமாக கூட்டம் சேர ஆரம்பிச்சிருக்குது. மக்கள் பெரிய அளவில் வெளியில் பாகிஸ்தானுக்கு எதிராக மற்றும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வராங்க. இப்படி அவங்க கோஷம் எழுப்பிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த அமைப்புடைய தலைவர்கள் JAAC அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை அழைக்கிறாங்க. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புடைய பேர். அந்த அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் நாங்கள் கேட்குற விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் இந்தியாவோடு போய் இணைய வேண்டியது தான் எங்களுக்கு ஒரே வழி, இந்தியாவோடு தான் நாங்கள் இணைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மேலும் சில தலைவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு அவங்க அறைகூவல் விடுக்கிறாங்க, தயவு செய்து எங்களுடைய பகுதியை நீங்கள் இந்தியாவோடு இணைச்சிக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக பொருளாதார ரீதியிலையும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியுது. ஆனால் எல்லை தாண்டி இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற இந்த காஷ்மீர் பகுதியும் சரி, கில்கித் பல்திஸ்தான் பகுதியிலையும் சரி, எங்களுக்கு கோதுமை மாவு வாங்கிறது கூட எங்களுக்கு காசு இல்லை, அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களுடைய ஆதரவை நாடி அவருக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தால் ஜீர்ணிக்க முடியுமா? அதனால் பாகிஸ்தான் இராணுவம் பயங்கர வைத்தறிச்சல் இருந்தது நண்பர்களே. நேற்று முன்தினம் பேட்டி அளித்த பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அங்கே போராட்டம் நடத்துகிறவங்க, எங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் கில்கித் பல்திஸ்தான்லையும் போராட்டம் நடத்துகிறவங்கெல்லாம்
எங்களுடைய எதிரியான இந்தியர்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது பயங்கரமான ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. எங்களைய இந்தியர்கள்னே நீ சொல்லிட்டே, நீ எதுக்குப்பா எங்கள் நாட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க போராட ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் என்னாச்சு, ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுச்சு. இப்போ நம்மளதில் மாநில தேர்தல்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலெக்ஷனை பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவிச்சது. அந்த எலெக்ஷனில் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான சீட்டுகளை பாகிஸ்தான் அரசாங்கம் நியமிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவும் செய்தாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இப்போ இந்தியாவில் தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏக்களையும் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம், கரெக்டாக? அவங்க சட்டசபைக்கு போகிறாங்க, அவங்க நம்மளையே ஆள போகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் சிஸ்டம் எப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமித்தது, கரெக்டாக? பாகிஸ்தான் காஷ்மீர் மன்னரிடமிருந்து இதை தன்னுடைய படையை அனுப்பி ஆக்கிரமித்தது தான் 1947. அதை அவரால், அப்பொழுது ஜம்மு காஷ்மீர் தனி நாடாக இருந்தது. அந்த காஷ்மீர் மன்னர் ஒரு ஹிந்து, அவரால் அதை தடுக்க முடியலை. அதற்கு பிறகு தான் அவர் இந்தியாவிடம் உதவியை நாடி வர்றாரு. இந்தியா மீதி இருக்கிற பகுதியை எல்லாம் தன்னோடு இணைச்சிக்கிச்சு. ஆனால் ஒரு 40% பூமியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சது இல்லையா, அதை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல. மாறாக நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, அந்த 40% பகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்கே போகிறாரு, யுனைடெட் நேஷன்ஸுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே வெள்ளைக்காரனுங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்கெல்லாம் உடனே ஒரு குழப்பத்தை பண்ணுறாங்க. இது தனி நாடு தானே, அதனால் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டோம், எந்த நாட்டோடு, பாகிஸ்தானோட சேரணுமா, இந்தியாவோட சேரணுமா, அல்லது சுதந்திர நாடாக இருக்கணுமான்னு ஒரு எலெக்ஷன் வச்சு, பிளெபிசைட் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் இயற்றுறாங்க. அதற்கு நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் ஒப்புதல் வழங்கினார். இதுதான் நம்மளுடைய காஷ்மீர் சிக்கலுடைய முழு காரணமே. அந்த சமயத்தில் இப்படி பாகிஸ்தான் ஒரு 40% பகுதியை ஆக்கிரமிச்சது இல்லையா, அதுதான் ஆசாத் ஜம்மு காஷ்மீர்னு அவங்க சொல்கிறாங்க, அல்லது நாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்கிறோம். அதை இன்னொரு பகுதி கில்கித் பல்திஸ்தான் இருக்குது. இந்த பகுதிகளுக்கெல்லாம் பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு, நீங்கள் ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆட்டோனமஸ் பகுதியை போல் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம். என்னைக்கு எலெக்ஷன் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, பாகிஸ்தான் கூட சேர்றதா, இந்தியா கூட சேர்றதா, தனி நாடாக வேணுமோ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, அது வரைக்கும் நீங்கள் பாகிஸ்தானுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பீங்க, பாகிஸ்தானுடைய ஆட்டோனமஸ் ரீஜனை போல் நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொல்லுது. அதனால் என்ன பண்ணுது, அந்த மாநில தேர்தல்கள், ஒரு மாநிலம்னு வச்சுக்கோமே, இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி, இந்த கில்கித் பல்திஸ்தான் பகுதி, இந்த மாநில தேர்தல்கள் நடக்கிற மாதிரி அங்கேயும் தேர்தல்கள் நடக்கும். ஆனால் அந்த மாநில சட்டசபைக்குள்ள பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு சில ஆட்களை தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து இருக்குது. அதை ஏற்றுக்கிச்சு அந்த மாநிலங்களும். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுச்சு பாகிஸ்தான், அந்த ஆட்களுடைய எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணிடுச்சு. அதாவது மெல்ல மெல்ல அந்த பகுதிகளை தன்னுடைய நாட்டோடு இணைப்பதற்கு பாகிஸ்தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுது. இதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் பாகிஸ்தானோடு எங்களை இணைக்கக்கூடாது, மாறாக நாங்கள் சுதந்திரமாக போகணும் அல்லது இந்தியாவோட சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற அடிப்படை பிரச்சனை. இதற்காகத்தான் அவங்க போராடுறாங்க. எங்கள் எலெக்ஷனில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்கள் பகுதிகளில் நீங்கள் கொள்ளையடிக்கிற இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் பயங்கர மினரல் ரிச்சான ஒரு பகுதி. அந்த பகுதியில் கிடைக்கிற இயற்கை வளங்களை பாகிஸ்தான் சுரண்டிக்குது, எடுத்துக்கிட்டு அதில் வர்ற வருவாயை அதில் வர்ற வருவாயின் ஒரு பகுதியை கூட இந்த மக்களுடைய வளர்ச்சி கொடுக்காம பூராத்தையும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகளுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுத்திக்குது. இது பல காலமாக அந்த மக்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு காரணமாக இருக்குது. அதையும் இப்பொழுது மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை பயங்கர தீவிரமாயிருச்சு, பயங்கரமான போராட்டங்கள் வெடிச்சிருச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பலோச்சிஸ்தான் கிட்டத்தட்ட கைவிட்டு போயிடுச்சு பாகிஸ்தானிடமிருந்து.
இதனால் பயங்கரமான கடுப்பில் இருக்கிற அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் நேற்று தன்னுடைய இராணுவத்துக்கு உத்தரவிடுறாரு, சுட்டு தள்ளுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. அமைதியாக போராடிட்டு இருந்த அந்த மக்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ஊரில் 2 ஊரில் இல்லை, பல ஊர்களில் ஒரே சமயத்தில் நடந்திருக்குது. இதில் 67 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நண்பர்களே. இதை பற்றியெல்லாம் இங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஆதரிக்கிற ஆட்கள்லாம் வாயே திறக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் எது செஞ்சாலும் நல்லது அப்படிங்கிற நினப்பு. இதே ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்தது, அங்கே என்ன உயிரிழப்பு நடந்ததா? போலீஸார் லத்தி சார்ஜ் பண்ணாங்க. போலீஸ்காரங்களை பிடிச்சி அந்த கரப்பாம்பூச்சி ஆட்கள்லாம் போலீஸ்காரங்களை பிடிச்சி துணை இராணுவத்தினரை பிடிச்சி அடிக்கும்போது இராணுவத்தினரும் போலீஸ்காரங்களும் லத்தி வச்சு கூட அடிக்கக்கூடாதா? லத்தி சார்ஜ் கூட பண்ணக்கூடாதா? அதை லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு இவ்வளோ பொங்கி எழுகிற அதே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தானில் நேற்று 67 பேர்த்த சுட்டு கொண்டிருக்கிறான் அந்த நாட்டு இராணுவம். அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்களே. கேட்டால் அது இஸ்லாமிய நாடு, நாங்களாம் இஸ்லாமுக்கு ஆதரவாளர்கள் அல்லது நாங்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற போர்வையில் அநியாயத்துக்கு துணை போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்திய தேச விரோதிகள் அப்படின்னே நம்ம சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைக்கு அங்கே 67 பேர் உயிரிழந்திருக்கிறதுக்கு பயங்கரமான கண்டனங்கள் உலகம் முழுவதும் எழ ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் பாகிஸ்தான் அடங்கிறதாக இல்லை, அங்கே நடக்கிற போராட்டங்களும் அடங்கிறதா இல்லை. இன்றைக்கும் அங்கே போராட்டங்கள் நடக்குது. இன்று மீண்டும் துப்பாக்கி சூடு நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற பாகிஸ்தான் ஆதரவாளர்களே, நீங்கள்லாம் என்னப்பா வாயில் என்னத்தை வச்சுருக்கிறீங்க இப்போது அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.